கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு சபையை கர்த்தர் படிப்பிக்கிறார். சபையை கர்த்தர் என்ன செய்தார்? படிப்பிக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. கேளுங்கள், கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். கர்த்தர் நம்மளெல்லாம் ஒரு காரியத்தை கேட்க சொல்றார். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். எதை விதைக்க? 14ஆம் வசனத்தை வாசிங்க. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை விதைக்கிறான். விதைக்கிறவன் எதை விதைக்கிறான்? வசனத்தை விதைக்கிறான். அப்ப அவங்க கொண்டு போறது எது? வசனம் என்கிற விதைய. இந்த விதை எத்தனை நாள் இருந்தாலும் இது என்ன செய்யாது? சாகாது. ஏன்னா இது என்ன விதை? வசனம் என்கிற விதை. இதுக்குள்ள என்ன உண்டு? ஜீவன் உண்டு. அவருடைய வசனமானது, தேவனுடைய வார்த்தையானது ஆவியாயும் ஜீவனாயும். அப்ப இந்த விதைக்குள்ள ஜீவன் உண்டு. அப்ப இவர் வசனத்தை விதைக்க புறப்படுதார். இப்ப பவுல் என்பவர் இயேசுவை கண்டு இயேசுவுக்காய் இயேசுவினுடைய சித்தத்தை செய்கிற ஒருவர். இவருடைய கையிலே வசனம் என்கிற விதை உண்டு. தன்னுடைய காலம், இந்த தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது என்று அறிந்த போது அந்த விதைய யாரிடத்திலேயாவது ஒப்படைக்க வேண்டுமே என்று சொல்லி தீமோத்தேயுவினுடைய கரத்திலே அதை என்ன செய்தார்? அந்த விதைய ஒப்படைத்தார். நீங்க 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு. அப்ப தீமோத்தேயுட்ட சொல்றார், தீமோத்தேயுவே, உன்கிட்ட நான் ஒரு சில விதைகளை ஒப்படைத்தேன். அந்த ஒப்புவித்ததை நீ காத்து கொள்ளணும். இந்த வசனத்தை என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும். இந்த வசனம் எப்படிப்பட்டது? இவர் ஒப்படைத்த வசனம் எப்படிப்பட்ட வசனம்னு பாருங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:11. நித்யானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு. அப்ப தீமோத்தேயுவினுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்ட உபதேசம் ஆரோக்கியமான உபதேசம். மகிமையான தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தினுடைய ஆரோக்கியமான உபதேசத்தை தீமோத்தேயுனுடைய கரத்திலே ஒப்படைக்கார். இப்ப இந்த தீமோத்தேயுனுடைய கரத்துல என்ன உபதேசம் இருக்கு? ஆரோக்கியமான உபதேசம் இருக்கு. நீங்க 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. இத கொடுத்துட்டு பவுல் என்ன சொல்றான்னு பாருங்க. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை இவனுடைய கரத்துல கொடுத்தது ஆரோக்கியமான உபதேசம்.
இந்த ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் அவங்களுக்கு பொறுக்கிறதுக்கு மனதில்லை. கர்த்தர் வசனத்தை விதைப்பார். விதைக்கிற விதை நல்ல விதை, ஏன்னா அது வசனம். யாரு விதைச்சாலும் அது என்னது? வசனம். அது நல்ல விதை. ஆனா விழுகிற இடம்தான் எப்படிப்பட்ட நிலம் என்பதை நாம் அறியணும். வசனத்தை விதைக்கும் போது நம்முடைய இருதயத்தை பண்படுத்தி அதை நல்ல நிலமாய் மாற்றி நாம் என்ன செய்யணும்? வசனத்தை கேட்கணும். ஆனா அநேகருடைய நிலங்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினர் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற. அப்ப ஆரோக்கியமான உபதேசத்துக்கு தங்களுடைய செவிய அவங்க என்ன செய்யல? கொடுப்பது இல்லை. கேட்பது வேற, செவி கொடுப்பது வேற. அவங்க கேட்டாங்க, ஆனா என்ன செய்யல? அப்ப அது நமக்கு ஏத்த மாதிரி வந்தா நாம என்ன செய்வோம்? கண்டிப்பா செவி கொடுப்போம். அதே இது நமக்கு ஆப்போசிட்டா வந்தால் நம்ம செவி என்ன ஆகும்? செவித்தினம். ஏன்னா மனது இல்லை, அதை உட்கொள்ள மனது இல்லாததுனால செவித்தினம் உள்ளவர்கள் ஆகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அதான் இந்த காலம். இந்த கடைசி காலத்துல சத்தியத்துக்கு செவிய விலக்குகிறவர்கள் அதிகமாவார்கள். இது முன்னையே சொல்லிட்டு போயிருக்கார் பவுல். ஆரோக்கியமான உபதேசம் தீமோத்தேயுட்ட கொடுத்துட்டு போயிருக்கார். இது ஆனா இன்னும் அவங்க எப்படி இருக்காங்க? பாலை உண்ணத்தக்கவர்களாகவே இருக்காங்க. ஆரோக்கியமான உபதேசத்தை அவங்களால உட்கொள்ள முடியவில்லை. அவங்களுக்கு இன்னும் பாலே கொடுத்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்னும் நாம என்ன ஆகல? பாலையே குடித்து கொண்டு இருக்கக்கூடாது. நாம ஆரோக்கியமான உபதேசத்தை சாப்பிடணும். இந்த ஆரோக்கியமான உபதேசத்துக்கு மனது வரணும். இந்த ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் அப்ப தீமோத்தேயுனுடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட விதை என்ன விதை? ஆரோக்கியமான உபதேசம். விதைச்ச விதை நல்ல விதை, விழுந்த இடம்தான் சரியில்லை. வசனத்தை கேட்க வருகிற நமக்கு நிலங்கள் எப்படி இருக்கணும்? நல்ல நிலமாக இருக்க வேண்டும். எவர்கள் அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, நாமம்னா என்னது? இயேசுவினுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அப்ப நம்மை தேவனுடைய பிள்ளையாய் மாற்றுவது எது? இந்த வசனம். அப்ப தீமோத்தேயுனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்ட வசனம் என்னது? ஆரோக்கியமான உபதேசம். இந்த ஆரோக்கியமான உபதேசத்தை அவர் கையில கொடுத்துட்டு போறார். நாமே நம்ம பிள்ளைகளுக்கு எதை கொடுக்கமோ இல்லையோ, எதை கொடுத்துட்டு போகணும்? வசனத்தை கொடுத்துட்டு போகணும். நம்ம பிரியும் காலம் வந்தது என்பதை அறிஞ்ச உடனே நம்ம என்ன செய்யணும்? இந்த வசனத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டு போகணும். கண்டிப்பா எல்லா பெற்றோரும் அதை செய்யணும். தாவீது அதை தான் சொன்னார் சாலமோன்ட்ட, என் மகனாகிய சாலமோனே, நீ அவரை விட்டுவிட்டால்
அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். தகப்பன் மகன்கிட்ட சொல்லிட்டு போறார். அவர் என்ன சொல்லணும்? மகனே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய்னு சொல்ல வேண்டிய தாவீது என்ன சொல்லுதார்? உனக்கு என்றென்றைக்கு இருக்கிற சொத்தே யாரு? கர்த்தர். அந்த கர்த்தரை நீ விட்டுட்ட, ஆனால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். இந்த ஒரு உபதேசத்திலேயே அவனுக்கு அந்த வாழ்நாள் முழுவதும் வேண்டியது இருக்கு. இப்படி கொடுத்துட்டு போகணும். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆதாரங்களை வச்சுட்டு போங்க, நல்ல பொக்கிஷத்தை சேர்த்து வச்சுட்டு போங்க. இந்த பைபிளை அவனுக்கு சொத்தா கொடுங்க. அதுதான் அவனை நடத்தும், அதுதான் அவனுடைய தேவையை சந்திக்கும், அதுதான் அவனை உயர்த்தும். இம்மட்டும் ஏன் தேவைய என்ன நடத்திட்டு வருது? எது? இந்த வசனம். இதுதான் நம்மளை நடத்தும், வேற எதுவும் நடத்தாது. அதனால இந்த ஆரோக்கியமான உபதேசத்தை அவன் கையில கொடுத்துட்டு போங்க. நீங்க எது கொடுப்பீங்களோ கொடுக்கலையோ எனக்கு தெரியாது, ஆனா இதை கண்டிப்பா கொடுக்கணும். இதை கண்டிப்பா என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஏன்னா பவுலுடைய தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்துட்டு, இப்ப இந்த விதை இருக்கு, இந்த விதை சாகாது. நம்ம இது அழிவுள்ள வித்து அல்ல, இது அழியாத வித்து, என்றென்றைக்கு நிலைநிற்கக்கூடிய வசனம். இதை யார் கையிலையாவது கொடுக்கணுமே என்று சொல்லி தீமோத்தேயுவினுடைய கரத்துல கொடுத்தார். தீமோத்தேயு யாரு? சரியாய் குணப்பட்டவருடைய கரத்துல கொடுத்தார். தீமோத்தேயுனுடைய பாட்டியும் தீமோத்தேயுனுடைய தாய்க்குள்ள விசுவாசத்தையும் பார்த்து இவன் கையில கொடுக்க. நம்மகிட்ட பெரிய குவாலிபிகேஷன்லாம் கிடையாது. தீமோத்தேயுனுடைய தாய், 1 தீமோத்தேயு எடுங்க, அதுல இருக்குமே அந்த வசனம் தெரிஞ்சவங்க எடுங்க. ரெண்டு தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும். பவுல் சொல்றார் பாருங்க, அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறதென்று நிச்சயித்திருக்கிறேன். அப்ப அந்த பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம் தாய்க்கு வந்திருக்கு, தாய்க்குள்ள இருந்த விசுவாசம் தீமோத்தேயுக்கு வந்திருக்கு. எப்படி வந்தது? இப்ப நாம எதை கொடுத்துட்டு போறோம்? நாம நம்ம பிள்ளைகளை கிறிஸ்துவுக்கு நேரா நடத்துதோமா? அவங்க தானா நடப்பாங்கன்னு நாம விட்டுறக்கூடாது. நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் நாம அவங்கள நடத்தி தான் ஆகணும். இது நம்ம மேல விழுந்த கடமை. இல்ல அவன் கல்யாணம் முடிஞ்சிட்டு அவன் இனி தானா நடந்துக்கிடுவான், இல்ல, அவனும் மனுஷன். உங்க பொறுப்பு என்னது? கடைசி வரைக்கும் அவனுக்கு உபதேசம் பண்ணணும். இல்ல அவன் வளர்ந்துட்டான், இனி நான் எப்படி உபதேசம் பண்ண, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. பைபிள்ல அப்படி இல்லையே. இதெல்லாம் நம்முடைய சென்ஸ் நாலேஜ் இங்க கொண்டு வந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்கும். அவனுக்கு அதெல்லாம் தெரியுமே. இப்ப யாரு தெரிஞ்சதெல்லாம் செய்தா சொல்லுங்களேன்? எல்லாமே நமக்கு தெரியும், ஆனா எல்லாம் நம்ம செய்தோமா? அவனுக்கு இது நல்லதுன்னு தெரியும், ஆனா செய்வோமா? ஆனா நாம போதிச்சுக்கிட்டே இருக்கணும். எது வரைக்கும்? யாக்கோபு கடைசி வரைக்கும் சொன்னாரு தான் பிள்ளைகளை கூப்பிட்டு, நீ இப்படிப்பட்டவன், நீ இப்படிப்பட்டவன் சொன்னார இல்லையா? யோசேப்பே நீ கனி தரும் திராட்சை செடி, லூபனே நீ இப்படி, நீ கழுத, அப்படியெல்லாம் சொல்லித்தான் போறார். கடைசி வரைக்கும் உபதேசம் கொடுத்திருக்காரு. அவருக்கும் வயசாச்சு, அவருக்கு நம்மளை விட வயசு அதிகம் யாக்கோபுக்கு. ஆனா கடைசி வரைக்கும் என்ன செஞ்சார்? பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளை கூட ஆசீர்வச்சிட்டு அவனுக்கும் உபதேசம் பண்ணித்தான் போறார்.
இல்ல பேர பிள்ளைல அவன் பார்த்துக்கிடுவான், அவன் பிள்ளைகள். நீங்களும் சொல்லணும், உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ள இருந்த விசுவாசம் தாய்க்குள்ள வந்தது. தாய்க்குள்ள இருந்த விசுவாசம் தீமோத்தேயுக்குள்ள நிலைச்சு இருக்கு. அப்ப அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? அந்த பாட்டி கர்த்தர் மேல எந்த அளவுக்கு விசுவாசம் வச்சிருக்காங்க. இப்ப நம்ம பாட்டியே காருங்க, பாட்டிமார்களுக்கு நல்ல விசுவாசம் வேணும். நான் போனாலும் இவங்களை கர்த்தர் நடத்துவார். நாம போயிருவோம், கூட யார் இருப்பா? கர்த்தர் இருப்பார். உங்க கை கடைசி வரைக்கும் பிடிக்கவே பிடிக்காது, கண்டிப்பா பிடிக்காது. கர்த்தருடைய கை மட்டும்தான் மரண பரியந்தம் பிடிச்சிருக்கும். ஏன்னா அவருக்கு மரணம் கிடையாது, அவருக்கு ஜீவன் உண்டு. இப்படி வரணும். பாட்டிக்குள்ள விசுவாசம் இருக்கணும். பாட்டிக்குள்ள கிருபை இருந்தா அந்த கிருபை தாய்க்கு வரும். தாய்கிட்டேருந்து எங்க வருது? இப்ப என்ன நடக்கு? பாட்டிக்குள்ள இருக்கிற அத்தனை குணமும் இங்க வருது, இங்க இருக்கிற அத்தனை வேண்டாத குணமும் அங்க வருது. இதுதான் வருது. உண்மைதான். காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்கு, நல்ல குணமே வரமாட்டுக்கு, கெட்ட குணங்கள் தான் இப்படியே படர்ந்து வருது. நாமளே தான் நம்ம பிள்ளைகளை கெடுக்கும். மரம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் கனியும் இருக்கும். மரம் சரி இல்லைன்னா கனியும் சரி இருக்காது. இது வேத வசனம். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த பைபிளை படிச்சாலே நம்ம நல்லா மாறலாம். நமக்கு பாடம் இங்கேயே இருக்கு, நாம எங்கேயும் போக வேண்டாம். மரத்தை பொறுத்து தான் கனி. நீங்க என்ன கற்றுக்கொள்றீங்களோ அதை தான் உங்க பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்பீங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதே தான் உங்க பிள்ளைகளுக்கும் வரும். அதுல மாற்றமே இல்லை. நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே போலதான் உங்க பிள்ளைகளும் இருக்கும். நாம கீழ்பஞ்சா நம்ம பிள்ளையும் கீழ்படியும், அதுல மாற்றம் இல்லை. அப்படி வளர்க்கணும், உபதேசம் பண்ணணும். உங்க மேல விழுந்த கடமையை நீங்க செய்யணும். அவன் கேட்கானோ கேட்கலையோ அதை பத்தி பார்க்காதீங்க. நீங்க என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? உபதேசம் பண்ணணும். யாக்கோபு கடைசி வரைக்கும் தன் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் ஆசீர்வதிச்சார், உபதேசம் பண்ணார். நாமளும் அப்படி செய்யணும். இல்ல அவன் என்ன பார்க்க மாட்டானே இப்படி எல்லாம் சொன்னா அவன் என்ன கடைசியில பார்க்க மாட்டானே, ஏன் கர்த்தர் இல்லையா? கர்த்தர் அவன் உள்ளத்துல கிரியை செய்வார். நாம அப்படி சொல்லி சொல்லிதான் நிறைய உபதேசத்தை அவனுக்கு கற்றுக் கொடுக்காமையே போயிட்டோம். அதான் உண்மை. அவனை அடிக்காதீங்க, அவன் நம்மளை கடைசியில் என்ன செய்ய மாட்டான்? பார்க்க மாட்டான். நாமளே தாங்க நம்ம பிள்ளைகளை முக்காவாசி கெடுக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் கெடுக்கல, நாம தான் கெடுக்கும். கடைசியில உங்க பிள்ளைகளை பார்ப்பதும் பார்க்காதும் யார் கையில இருக்கு? கர்த்தர் கையில எல்லாம் இருக்கு. காலங்கள் யாருடைய கரத்துல இருக்கு? கர்த்தருடைய கரத்துல இருக்கு, நம்ம கரத்துல இல்ல. நான் திரும்பவும் சொல்றேன், உங்க பிள்ளையிலேயே நீங்க நம்பாதீங்க. இவன் என்ன பார்ப்பான், அவன் என்ன பார்ப்பான், நம்பிக்கையே வைக்காதீங்க. நம்பிக்கை கடைசி வரைக்கும் கர்த்தர் மேல வைங்க. நீங்க நினைக்காத பிள்ளைகள் கூட உங்களை நல்லா பார்க்கும். ஆனா நம்பிக்கை எங்க இருக்கணும்? கர்த்தர் மேல. அவர் அவனுக்குள்ள கிரியை செய்வார், அவனை தன்னம் போல மாத்திருவார். நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கணும். புரியுதா? இந்த தீமோத்தேயு இவர் கையில தான் எதை ஒப்படைச்சார்? இவர்கிட்ட இதெல்லாம் நிலைச்சு இருக்குது என்கிறத பார்த்துட்டு தான் ஒப்படைக்கார். பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம், இவ தாய்க்குள்ள இருந்த விசுவாசம், அதெல்லாம் பார்த்துட்டு இவன் கையில அந்த ஆரோக்கியமான உபதேசத்தை ஒப்படைச்சார். இந்த ஆரோக்கியமான உபதேசத்தை தான் அவர் விதைக்கார். இந்த உபதேசத்துல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இப்ப வாசிங்க, 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 18 வாசிங்க.
என்னெல்லாம் விதைய கொடுத்துட்டு போறான்னு பாருங்க. நன்மை செய்யவும் நன்மை செய்யணுங்கிற ஒரு விதைய கொடுக்க. இந்த விதைக்குள்ள என்ன இருக்கு? இந்த உபதேசத்துக்குள்ள என்ன இருக்கு? நன்மை செய்யணுங்கிற ஒரு விதை இவர் கையில இருக்கு. நிறைய விதை இருக்கு. நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களும், தாராளமாய் கொடுக்கிறவர்களும், உதார குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும். இதெல்லாம் விதை. இந்த விதைகளை தீமோத்தேயு கையில கொடுத்துட்டு போற. இந்த விதைய அவங்க உள்ளத்துல விதைக்கணும். ஆனா நிலம் எப்படி இருக்கணும்? நல்ல நிலமா இருக்கணும். அப்பந்தான் இது விதைக்கப்படும். அது கண்டிப்பா பலன் கொடுக்குமே. நீங்க நல்ல நிலத்துல நாம விதைச்சிருந்தோன்னு வைங்களேன், அது நல்ல நிலத்துக்கு பயிருக்குன்னு வைங்களேன், கண்டிப்பா அது பலன் கொடுக்கும். கண்டிப்பா பலன் கொடுக்கும். ஆனா நிலம் நல்ல நிலமா இருக்கும். இப்ப இவர் என்ன விதைய விதைக்க போறார்? முதலாவது நன்மை செய்யணுங்கிற ஒரு விதைய விதைக்கார். இயேசு எப்படி சுற்றி திரிந்தார்? நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அப்ப அவர் சரீரத்தில் உள்ள பிளட்ல எல்லாம் என்னதான் இருக்கு? நன்மை. இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அப்படிதான் செஞ்சார். நம்ம பிளட்ல என்ன இருக்கு? அது கொஞ்சம் கலந்துருக்கு, இது கொஞ்சம். அங்கதான் நம்ம சுத்திகரிக்கப்படணும்னு நான் சொல்ல காரணம். எப்போ அங்க ஏவாள் நன்மை தீமை அறியத்தக்க விஷத்தை புசித்தாலோ அப்பத்துல இருந்து நமக்குள்ள ரெண்டுமே கலந்துருக்கு. நன்மையும் தீமையும் கலந்துருக்கு. இப்ப நம்ம நன்மை செய்யல, தீமை செய்தன்னு வைங்களேன், வசனம் என்ன சொல்றதுன்னு பாருங்க. நீதிமொழிகள் 17 அதிகாரத்தை எடுங்க. அதுல 13வது வசனத்தை வாசிங்க. நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ, இவன் தான் சொல்லல, எவனோ எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. நன்மைக்கு பதில் ஒருத்தன் தீமை செஞ்சா அவன் வீட்டை விட்டு தீமை நீங்க. நம்ம பைபிள்லயே நாம எப்படி வாழணும், எப்படி இருக்கணும்னு என்ன இருக்கு? வசனம் இருக்கு. எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். அந்த ஐயா வந்து வாசிப்பாங்களே எப்போதும் மாசம் மாசம் என்ன வாசிப்பாங்க? எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். நீங்க வாசிங்க 1 தெசலோனிக்கே 5:15 வாசிங்க. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு, அவன் நமக்கு தீமை செய்தான் வைங்க, மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். தீமை செய்யாதபடி பாருங்கள். அப்ப வசனத்தை கேட்டிருக்காங்க, ஆனா அதன்படி செய்யல. அதனாலதான் தீமைக்கு பதில் தீமை செய்ய பார்க்காங்க. இது நம்ம பிளட்லயே ஊறி இருக்கு. எப்போ ஊர்னது? எப்போ வந்தது? ஆதியாமத்துல வந்தது. ஏன்னா புசித்த கனி என்னது? நன்மை தீமை அறியத்தக்க மனுஷனை போல ஒருவனை போல அவன் ஆனான். அதை புசித்த பிறகு கர்த்தர் எழுதிட்டார், இவனும் நன்மை தீமை அறியத்தக்க ஒரு மனிதனை போல ஆனான். அன்று முதல் தான் நமக்குள்ள நன்மையும் தீமையும் கலந்தது. ஆனா எது கிரியை செய்து? அதுதான் முக்கியம். நமக்குள்ள என்ன நன்மை கிரியை செய்தா தீமை கிரியை செய்தான்னு பார்க்கணும். நாம அழைக்கப்பட்டது எதற்கு? நன்மை செய்ய தான் அழைக்கப்பட்டோம். அப்ப இன்னும் இந்த லட்சத்துல இது கழுவப்படலைன்னு அர்த்தம். நாம என்ன சொல்லுவோம்?
எப்போ நான் திரும்பவும் சொல்றேன், எப்போ நம்ம பார்வைக்கு சரியா வந்துட்டோமோ அன்னைக்கே இந்த பாத்திரம் கெட்டு போயிட்டுன்னு அது அன்னைக்கே இது கெட்டு போயிட்டு. இத்தனைக்கும் கர்த்தருடைய கரத்துல தான் இருக்கு, கெட்டு போயிட்டு. ஏன்னா ரத்தத்துல என்ன இருக்கு? தீமை செய்யணுங்கிற எண்ணம் இருக்கு, தீமை கலந்துருக்கு. சரினா நம்ம சொல்லுவோம் அறியாம செஞ்சுட்டு, அது கலந்துருக்கு, அது கிரிய செய்து, உள்ள கிரிய செய்து. அந்த ரத்தத்துல தீமை இருக்கும், அது கிரிய செய்யும். அந்த 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 கிரிய செய்யக்கூடிய அந்த ரத்தத்தை மாற்றுவதற்காக தான் பவுல் தீமோத்தேயு கையில அந்த விதையை கொடுக்க. பவுல் நல்ல வாரம் உள்ளவர். அந்த விதையை கொடுத்துட்டு நன்மை செய்யணுங்கிற விதைய விதைக்க சொல்ற. நாம கண்டிப்பா நன்மை செய்யணும். நீங்க 128 சங்கீதம் 1 வசனமும் 2 வசனமும் வாசிங்க. கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, அவன் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், நீ சாப்பிடுவாய். உனக்கு உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அப்ப நம்ம கையும் பிரயாசத்தை நாம சாப்பிடும் போது நமக்கு என்ன உண்டாயிருக்கு? நன்மை உண்டாயிருக்கு. அப்ப அந்த நன்மையிலிருந்து நாம நன்மை செய்யலாமே. ஏன் அந்த எண்ணம் வரல? காரணம் தீமை கலந்திருக்கு. தீமை தான் கிரிய செய்து, நன்மை கிரிய செய்யல. ஆனா நன்மை உண்டாயிருக்கு, நன்மை செய்ய திராணி இருக்கு, நன்மையை கர்த்தர் தந்திருக்கார். ஆனா நன்மை செய்வதோ என்னிடத்துல இல்லை. நன்மை செய்யணுங்கிற விருப்பம் என்கிட்ட இருக்கு, ஆனா நன்மை செய்வதோ என்னிடத்துல இல்ல. காரணம் என்ன? அது என்னுடைய பாவங்கார் பவுல், அது என்னுடைய பாவம். அப்ப அதுதான் அதிகமா கிரிய செய்து. நான் சொல்ல புரியுதா? நன்மை செய்யணுங்கிற விருப்பம் பவுலிடத்துல இருந்தது, ஆனா நன்மை செய்வதோ இல்லை. ஏன் செய்ய முடியல? தீமை அந்த நன்மைக்கு மேலாக கிரிய செய்து. ஒன்னு நன்மை செய்யணுங்கிற எண்ணம் இருக்கணும், 2 இருதயத்துல நன்மை இருக்கணும், 3 ஹிருதயமே நன்மையான ஹிருதயமா இருக்கணும். இந்த 3 இருக்கணும் நம்மகிட்ட. அப்போ வரிசையா சொல்லுவேன். நன்மை நமக்கு உண்டாயிருக்கு, கையும் பிரயாசத்தை நீ சாப்பிடுவோம், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நன்மையே நமக்கு கர்த்தர் தந்திருக்க, ஆனா நன்மை செய்வதோ நம்மிடத்துல இல்லை. அதுதான் சத்தியம். நீங்க மத்தேயு 19:16 வாசிங்களேன். ஒருத்தன் இயேசு இடத்துல கேட்காம பாருங்க, இன்னைக்கு 12 முடியாது போல. மத்தேயு 19:16 எடுங்க. எல்லாம் முக்கியமானதா இருக்கு, அதனால நான் கண்டிப்பா எடுத்தாகணும். மத்தேயு 19:16 எடுங்க. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி நல்ல போதகரே நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அப்ப நித்திய ஜீவனை அடையணும், ஆனால் அதுல ஒரு படி என்னது? நன்மை செய்வது. நன்மை செய்யாம நித்திய ஜீவனை அடைய முடியாது. நான் எல்லாம் செஞ்சிட்டேன், ஆனா என்ன செய்யல? நன்மை செய்யல, போக முடியாது. வசனம் இருக்கு, எல்லாம் செஞ்சிட்டாங்க, ஆனா என்ன நன்மை இன்னும் செய்யணும். அவர் என்ன சொன்னார்? 21 வாசிங்க. அதற்கு இயேசு நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால், நன்மை இருந்தாலே நாம எப்படி மாறிடுவோம்? குணங்கள் மாறிடும், நல்ல குணங்கள் வந்துடும். அதான் பூரண சற்குணராய் இருக்க நீ விரும்பினார். எவ்வளவு ஐஸ்வர்யவானா இருந்தாலும் நம்மகிட்ட நல்ல குணங்கள் இல்லை, ஆனால் நம்ம பரலோகம் போய் என்ன செய்ய சொல்லுங்க? அவருக்கு எவ்வளவோ ஐஸ்வர்யம் இருந்தது,
ஆனா சற்குணங்கள் இல்லை. வாசிங்க அது. அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் நீ விரும்பினால் போய் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று உனக்கு உண்டானவை. நானாவது என்ன பிரசங்கம் வந்தேன், நீங்க ஏன் பிரசங்கத்தையே இவ்வளவு தூரம் சொல்றீங்க. நானாவது என்ன பிரசங்கம் வந்தேன், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த நன்மையில நன்மை செய்யுங்க. ஆனா இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, நீ போய் உனக்கு உண்டானவைகளை விற்று உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று. இது எவ்வளவு கடினம். தவளை தன் வாயால் அதே மாதிரி கெடுத்துட்டான். இவன் தானே கேட்டான், நான் நித்திய ஜீவனை அடையணும், என்ன நன்மை செய்யணும். இயேசு ஒரே போடு போட்டார். என்ன போட்டார்? நீ உனக்கு உண்டானவைகள். அப்ப இதெல்லாம் வச்சுட்டு எங்க பரலோகம் போவ? அதனாலதான் இயேசு இந்த உலகத்திலே உனக்கு பொக்கிஷங்கள் உண்டாயிருக்க வேண்டாம், இதெல்லாம் வச்சுட்டு நீ எங்க பரலோகம் போவ? உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. நன்மை செய்யுங்க. அவன் எந்த நன்மையை செய்யணும்னு கேட்டானே, இந்த நன்மையை செய்யுங்க, தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். நன்மை செய்வது ஒரு சற்குணம், ஒரு நல்ல குணம். நன்மை செய்வது. 22ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால், அவன்கிட்ட மிகுந்த ஆஸ்தி இருந்தும் நன்மை செய்யணுங்கிற விருப்பம் இல்லை. நம்மகிட்ட கொஞ்சமாவது கத்த தந்தாரு, அதுல இருந்து நாம என்ன செய்யணும்? நன்மை செய்யலாமே. இவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தும் அவனுக்கு என்ன ஆகல? இயேசு எல்லாத்தையும் விட்டு கொடுக்க சொன்னார், இவன் கொஞ்சமாவது கொடுக்கலாமே, அதையாவது இவன் செஞ்சிருக்கலாமே. இயேசு உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தருத்தருக்கு கொடுனா. சே, இவன் இறக்கப்பட்டாவது கொஞ்சம் பாவம் பார்த்தா கொஞ்சமாவது என்ன செய்யலாம்? தருத்தருக்கு கொடுக்கலாமே. அப்ப அந்த குணமே வரல பாருங்க. இல்ல எங்க பரலோகத்துக்கு அடுத்த ஸ்டெப் வைக்க? கொஞ்சம் யோசிங்க. பரலோகத்துல நிறைய ஸ்டெப் இருக்கு. அது ஏணி, வானத்தின் வாசல்ல இருந்து இங்க பூமிக்கு வரைக்கும் ஏணி வச்சிருக்கார். கிருபையில தான் ஏறி போகணும். அந்த படியில ஒரு படி தான் நன்மை செய்யணும். நம்மகிட்ட என்ன அதிகமா மேல வரணும்? நன்மை செய்யணும். நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்யணும் என்று கேட்ட போது, நீ உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. ஆனா இவன் நன்மை செய்யல. நீங்க ரோமர் 16:19 வாசிங்க. ரோமர் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. நான் சீக்கிரம் முடிச்சிடுவேன். ரோமர் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும். நன்மைக்கு எப்படி இருக்கணுமா? நன்மைக்கு எப்படி இருக்கணுமா? ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும். அப்ப இந்த ரத்தத்துல எது மேல போகுது? நீங்க நீதிமொழிகள் 8:1 வாசிங்க. சாலமோன் என்ன சொல்றான்னு பாருங்க. ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ? ஞானம் கூப்பிடுது. எந்த ஞானம்? நன்மை செய்யணுங்கிற ஞானம். நன்மைக்கு இவங்க எல்லாம் ஞானிகளா இல்லை, பேதையர்களா இருக்காங்க. இவங்களை ஞானம் கூப்பிடுது. என்ன செய்யுங்கன்னு? நன்மை செய்ய சொல்லி ஞானம் கூப்பிடுகிறது. ஞானம் எல்லா முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது. எல்லாவற்றைக்கும் அதுக்கு நிகரல்ல.
இச்சிக்கப்படத்தக்கவைகள் ஒன்றும் அந்த ஞானத்துக்கு நிகரல்ல. நன்மைக்கு ஞானிகளா இருக்கணும். நன்மை கண்டிப்பா செய்யணும். நன்மை கண்டிப்பா செய்யணும். நான் ஆவிக்குரிய நன்மையோ அன்னைக்கு சொன்னேன். இது மற்றவங்களுக்கு நன்மையை நாம என்ன செய்யணும்? கண்டிப்பா செய்யணும். நீங்க கடைசி ஒரு வசனத்தை வாசிங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள், நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே இப்படிப்பட்ட ஹிருதயமா இருக்கணும். வசனத்தை கேட்கிறவர்கள் உள்ளத்துல நன்மை செய்யணுங்கிற எண்ணம் இருக்கணும். இருதயத்துல நன்மை இருக்கணும். ஹிருதயமே நன்மையான ஹிருதயமா இருக்கணும். அப்ப சொன்ன புரிஞ்சுட்டா? இந்த விதையை தான் விதைக்க. இது நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டிருந்தா அந்த நல்ல நிலத்துல நன்மை இருக்கும். நன்மை செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும். அந்த நிலமே நன்மையான நிலமா இருக்கும். நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டு இருந்தா, கற்பார நிலமோ முள்ளுள்ள இடமோ வலியருகாவோ இருந்தாலோ அது விதைக்கப்பட்ட விதையில நன்மை முளைக்காது. விதையில நன்மை செய்யணுங்கிற அந்த விதை இருக்கு, அதை விதைக்காது. ஆனா நிலம் அப்படி இல்லை. நிலம் நன்மையும் உண்மையுமான ஹிருதயம் இல்லை. அப்ப அங்க எங்கேருந்து நன்மை செய்யணுங்கிற எண்ணம் வரும்? அந்த ஹிருதயத்துல எப்படி நன்மை இருக்கும்? அந்த ஹிருதயம் எப்படி நன்மையுமான ஹிருதயமா மாறும்? யோசிங்க. இந்த விதையை தான் பவுல் தீமோத்தேயு கையில கொடுக்க, அவங்களுடைய ஹிருதயங்களை மாற்றுவதற்காக. அவங்க ஹிருதயத்துல நன்மை என்கிற ஒன்றை விதையை விதைப்பதற்காக. சாத்தான் நன்மை தீமை என்கிற விதைய விதைச்சான். ஆனா பவுல் விதைச்ச விதை நன்மை செய்யணுங்கிற விதை. இந்த நன்மை செய்யணுங்கிற எண்ணம் மேல வந்துட்டு நான் தீமை கீழே போய் நன்மை செய்யணுங்கிற எண்ணம் மேல வரும். நமக்கு அந்த எண்ணத்தை கொண்டு வருவதற்காக தான் தண்ணிக்குள்ள இருந்த கோடரிய இயேசு நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நாம எந்த இடத்துல விழுந்தோமோ அந்த இடத்துல அவரும் வந்து நம்முடைய பாவத்தை எல்லாம் சுமந்து நமக்காக ரத்தத்தை சிந்தினார். கோடரியானது எங்க வந்தது? மேல வந்தது. தீமையான எண்ணத்துல மூழ்கி இருந்த நம்ம நன்மையான எண்ணத்துல மேல கொண்டு வந்தார். ஆனா அந்த நன்மையான ஹிருதயம் இப்போது இருக்கா? கோடரி என்னைக்கு மேல வந்திருக்கு தண்ணீர? அது கம்பு போட்டு என்னைக்கு மேல வந்திருக்கு? நாம என்னைக்குமே மேல வர முடியாதவங்க. நம்முடைய எண்ணங்கள் அவ்வளவு மோசம். ஏன்னா அந்த சபையில யாரு இருக்கா? இந்த விதைய பவுல் கொடுக்க காரணம் என்ன? போன வாரம் பார்த்தோமே, தீமை செய்தவன் இருக்கான். இவன் எனக்கு வெகு தீமை செய்யறான். அவன் உள்ளத்துல இதை விதைக்கணும். எந்த விதைய? ஏன்னா அவன் உள்ளத்துல எது கலந்துருக்கு? தீமை. வசனம் உள்ள போல. நம்ம லேசா நினைக்க பரலோகம். வசனம் ரொம்ப ஆழம். இந்த வசனத்துல தான் நம்முடைய கண்கள் திறக்கப்படும். அதான் இந்த கண்ணாடியில பார்க்கணும்னு சொல்ல காரணம். இந்த கண்ணாடியில தான் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அப்போ இருதயத்துல நன்மை செய்யணுங்கிற என்ன வேணும்? இருதயத்துல நன்மை இருக்கணும். ஹிருதயமே நன்மையான ஹிருதயமா இருக்கணும்.
அதுதான் எப்படிப்பட்ட நிலம்? நல்ல நிலம். நீங்க லூக்கா 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க, நான் முடிச்சது. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். கர்த்தர் இவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்க கிருபை செய்தார். ஆனா இவன் நன்மை செய்யல. கர்த்தர் கொடுத்த நன்மையை எல்லாம் இவன் அனுபவிச்சான். கர்த்தர் கொடுத்த நன்மையில் இருந்து நாம மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும். நன்மையை அனுபவித்தவன் அங்க போய் என்ன செஞ்சான்? வேதனைப்பட்டான், தேற்றப்படல. நன்மை செஞ்சா மட்டும்தான் நாம அங்க போய் என்ன செய்வோம்? தேற்றப்படுவோம். நன்மையை நாமளே அனுபவிச்சுட்டு இருந்தா நன்மைய நாமளே அனுபவிச்சுட்டு இருந்தா நாம என்ன செய்வோம்? கர்த்தர் நன்மையை தந்தது எதற்கு? இப்போ தீர்க்கதரிசி மனைவி இடத்துல ஒரு குடம் எண்ணெயை கொடுத்தார். எதற்கு? அவ மாத்திரம் அனுபவிப்பதற்கு அல்ல. நான் சொல்ல புரியுதா? அவ மாத்திரம் அனுபவிப்பதற்கு அல்ல, மற்ற குடங்களுக்கும் அந்த நன்மை போகணும். மற்றவர்களுக்கும் நன்மை செய்யணும். நமக்கு கொடுத்த கிருபை எதற்கு? நமக்கு கொடுத்த தாளந்து எதற்கு? மற்றவர்களுக்கு நன்மை செய்ய. நம்ம கொடுத்த இந்த சுவிசேஷம் எதற்கு? மற்றவங்களுக்கு அறிவிக்க. நன்மை செய்யுங்க. ஒருவனும் மற்றொருவன் செய்த தீமைக்கு பதில் தீமை செய்யாதீங்க. அவன் ரத்தத்துல தீமை கலந்துருக்கு, அவன் செய்யட்டும். உங்க ரத்தத்துல என்ன இருக்கணும்? வாழை விலைகள். உங்க ரத்தத்துல என்ன இருக்கணும்? நன்மை இருக்கணும். இல்ல தீமை கலந்துச்சுன்னா உங்களுடைய எதிர்காலம் பாதிக்கும். பெற்றோர் நன்மை செய்தாதான் பிள்ளைகளும் நன்மை செய்யும். பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுங்க. பிள்ளைகளுக்கு பைக் ஓட்ட சொல்லி கொடுத்ததும், ஏரோப்ளேன் ஓட்ட கூட அந்தந்த காலத்தில் சொல்லி கொடுக்கும். ஆனால் இந்த மாதிரி காரியத்தை சொல்லி கொடுக்கமா? கொஞ்சம் யோசிங்க. அந்தந்த ஸ்டேஜியம் வரும்போது அதை தான் நம்ம கற்றுக் கொடுக்கும். ஆனால் இந்த மாதிரி நல்ல விதைய விதைக்கமா? விதைக்கவே மாட்டோம் பாருங்க. ஏன்னா நம்மகிட்ட என்ன இல்லை? நம்மகிட்ட என்ன இல்லை? அந்த நன்மை செய்யணுங்கிற விதை இல்லை. அப்போ எப்படி நாம பிள்ளைகளுக்கு விதைப்போம்? உண்மைதான். நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்னாலும் உண்மைதான். சத்தியம் மாறாத உண்மைதான். இந்த மாதிரி காரியத்தை கற்றுக் கொடுக்கணும். இப்பவே கெட்ட வார்த்தை பேசு, இப்பவே அவனை அடி, இதெல்லாம் கற்றுக் கொடுத்தா இந்த நாமளும் நான் திரும்ப அதான் நான் சொல்றேன், குடும்பத்திலேயே நமக்கு என்ன உண்டு? பரிசேயர் சதுசேயருடைய உபதேசம் உண்டு. அந்த உபதேசம் தான் அந்த குடும்பம் முழுவதையும் புளிப்பாக்குது. இதுக்கு வேற ஒருத்தரெல்லாம் கூப்பிட்டு வர வேண்டாம், இங்கேயே இருக்கு. அந்த உபதேசம் தான் அந்த குடும்பம் முழுவதையும் புளிப்பாக்குகிறது. இதுக்கு கையை வச்செல்லாம் சொல்ல வேண்டாம், வசனம் பேசுவோம். வசனம் பேசுவோம். அது ஊனையும் கணுக்கையும் இரண்டு விதமாய் பிரிச்சு உருவ குத்துது.
எவ்வளோ வல்லமா இருக்கு. அப்ப நமக்குள்ள என்ன என்ன இருக்கணும்? 3 காரியம் இருக்கணும். நன்மை செய்யணுங்கிற எண்ணம் இருக்கணும், இருதயத்துல நன்மை இருக்கணும், இருதயமே நன்மையான ஹிருதயமா இருக்கணும். புரியுதா? நன்மை செய்யணுங்கிற ஹிருதயம் இருக்கணும், ஹிருதயமே நன்மையா இருக்கணும், நன்மை செய்யணுங்கிற எண்ணம் இருக்கணும். பவுல் சொல்றார், நன்மை செய்யணுங்கிற விருப்பம் என்னிடத்துல உண்டு, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. காரணம் என்னுடைய பாவம், அது அதிகமாக பேலன்ஸ் செய்கிறது. இதையெல்லாம் அங்க சிலுவையில் அறைந்தார். ரோமர் நிருபம் ரொம்ப ஆழமானது. ரோமரை படிச்சு பாருங்க, அவ்வளவு ஆழம் இருக்கு. பவுலே சொல்றார். ஆனா அந்த பவுல் கையில தான் இந்த விதையை கொடுத்தார். ஏன்னா எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டார்? சிலுவையில அரைஞ்சிட்டார். இந்த விதையை கொடுத்து அனுப்புதார். அவர் காலம் வந்துட்டு, அதனால இந்த விதையை நான் கீழே விட்டுறக்கூடாது, இது பிரோஜனப்படணும். அதனால தீமோத்தேயு கையில கொடுத்துட்டு போறார். அந்த தீமோத்தேயு கையில இருந்த விதைக்கு ஒரு பேர் என்னது? நன்மை செய்யணும். கண்டிப்பா என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்க. உங்க பிள்ளைகளுக்கு நன்மை செய்யுங்க, பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நன்மை செய்யுங்க, வயதானவர்களுக்கு நன்மை செய்யுங்க, சபைக்கு நன்மை செய்யுங்க. இது கலந்திருக்கும், ஆனா இது கிரியை செய்யக்கூடாதபடிக்கு நாம தான் பார்த்துக்கணும். இது கிரியை செஞ்சிட்டுனாலே காயின் மாறி, காயின் யாரால் உண்டானவன்? பொல்லாங்கானால் உண்டானவன். ஏன்னா காயினுக்குள்ள தீமை செய்யணுங்கிற எண்ணம் உருவாயிற்று. அப்படி ஒரு வசனம் உண்டு. காயின் யாரால் உண்டானவன்? பொல்லாங்கானால் உண்டானவன். நாம யாரால உண்டாக கூடாது? பொல்லாங்கானால் உண்டாக கூடாது. பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவால உண்டாகணும். காயினுக்கு பேரே அதான். இவன் யாரால் உண்டானவன்? பொல்லாங்கானால் உண்டானவன். ஏன்னா அவன் என்ன செஞ்சான்? அவன் என்ன செஞ்சான்? நன்மை செய்யல, தீமை செய்யல. ஏன்னா அவன் யாருடைய கரத்துல இருக்கான்? சாத்தானுடைய கரத்துல. பொல்லாங்கானால் உண்டானவன். புரிஞ்சுதா? நன்மை செய்யுங்க. நன்மை உண்டாயிருக்கு, பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கு. அந்த உண்டாயிருக்கிற நன்மையில நன்மை செய்யுங்க. நன்மை செய்ய திராணி இருக்கு. நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை செய்யாமல் இராதிருங்கள். உங்களால முடிந்த நன்மையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். புரியுதா? இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் செய்தார். அப்ப அவர் முழுவதும் எப்படிதான் இருக்கார்? நன்மையாகவே இருக்கார். இயேசு நமக்கு யாரு? நன்மை. அதனால்தான் பவுல் சொல்வார், எனக்கு ஆசை உண்டு, கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது எனக்கு அதிக நன்மை. கிறிஸ்துவே நமக்கு அதிக நன்மையா. அதனால தான் சொல்றேன், நீங்க இல்லைனாலும் உங்க குடும்பத்தை அவர் நடத்துவார். அவரே பெரிய நன்மை. யாரு? கர்த்தர். நமக்கு இன்னும் அந்த வெளிப்பாடு வரல, இன்னும் அந்த கண்கள் நமக்கு திறக்கப்படலை. இவங்க இருந்தாதான் என் வண்டி ஓடும் இல்லை, கிறிஸ்து தான் நமக்கு அதிக நன்மை, வேற யாரும் இல்லை. யாராவது சொல்ல முடியுமா இதை உலகத்தின் முடிவு பரியந்தமும் கடைசி நாள் நான் உன்னோடு கூட இருப்பேன்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? கையை தூக்குங்க. என்னங்க
தூக்குங்க. நம்மளால முடியுங்களா? ஆனா சொன்னது யாரு? கர்த்தர் மட்டும். உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களுடனே கூட இருப்பேன். அவர் இன்னும் இருக்கிறவராகவே இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இன்னும் நம்மோடு கூட இருக்கார். அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றும். தாவீதுக்கு எவ்வளவு விசுவாசம்! தேவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். யாரும் இல்லை அவங்க கூட, ஆனா அவர் இருந்தார். எவ்வளவு சந்தோஷம் இருக்காதுல்ல? அவர் இருந்தார். நமக்கு அப்பா என் கூட இருக்கணும், அம்மா என் கூட இருக்கணும், அவங்க தான் என்ன படிக்க வைப்பாங்க. இந்த எண்ணம் முதலாவது மாறணுங்க. இன்னும் கர்த்தரை நம்ம முன்னிட்டே வைக்கல. கர்த்தர்லாம் என்ன படிக்க வைக்கார், கர்த்தர்லாம் எங்க அப்பாவுக்கு வேலையை வாய்க்க பண்ணுதார், கர்த்தர்லாம் எங்க அப்பாவுடைய கையின் பெய்யாசத்தை ஆசீர்வதிக்க, அந்த எண்ணம் இருக்கா? பிள்ளைகள் சொல்லுங்க. இல்ல இல்ல, எங்க அம்மாலாம் என்ன படிக்க வைக்கணும், எங்க அப்பாலாம் என்ன உயர்த்தணும். முதல்ல இதை மாத்துங்க, இதை முதல்ல மாத்துங்க. எனக்கு எந்த கையுமே உதவியா இருக்காது. இன்னைக்கு வரைக்கும் உதவியா இருக்க கர்த்தருடைய கை. அவர் கிரியை செய்வார். உண்மையாவே அவர் அவங்க உள்ளத்துல கிரியை செய்வார். அவங்க உதவி பண்ணுவாங்க. இதுதான் வேணும். ஆனா அவங்களே உதவியா எதிர்பார்க்க கூடாது. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்னு நாம எதிர்பார்த்தா அவர் என்ன செய்வார்? அவங்க உள்ளத்துல கிரியை செய்வார். கண்டிப்பா செய்வார். உங்க அப்பா அம்மா தான் படிக்க வைக்காங்க, ஆனா அதுக்கு பின்பு யார் இருக்கா? அஸ்திபாரம் எங்க? கர்த்தர் தான் இருக்கார். யோபுக்கு அஸ்திபாரமே யாரு தான்? கர்த்தர் தான். எல்லாம் ஓடாலும் கர்த்தரை விடலை யோபு. ஏன்னா அவனுக்கு தெரியும் இதெல்லாம் வந்தது கர்த்தர். அந்த கர்த்தர் என் கூட இருக்காரு, அதனால கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அந்த கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு மேன்மை! இன்னும் நமக்குள்ள என்ன இருக்கு? இந்த மாதிரி என்ன தான் இருக்கு. எங்க அப்பா என்ன படிக்க வைக்க, அப்படியே விதைச்சிட்டாங்க. எங்க அம்மா என்ன கஷ்டப்பட்டு படிக்க வைக்க, அதை நினைக்கணும், நினைக்க கூடாதுன்னு சொல்லலை. ஆனா ஆசீர்வதிக்கிறது யாரு? கர்த்தர். கர்த்தர் ஆசீர்வதிக்காம உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் என்ன செஞ்சாலும் உங்களை படிக்க வைக்க முடியாது. கர்த்தர் கிருபை இல்லாம நம்ம அப்பாவும் அம்மாவும் என்ன நினைச்சாலும் நம்ம படிக்க வைக்கல முடியாது. அது உண்மை. கர்த்தருடைய கிருபை வேணும். கர்த்தருடைய கிருபை அங்க இருக்க போய் தான் நம்மளை என்ன செய்தாங்க? படிக்க வைக்காங்க. நம்ம வளர்க்கிற ஆட்டிலையோ மாட்டிலையோ அல்ல வருமானம், கர்த்தருடைய கிருபையில. அதான் உண்மை. அதெல்லாம் உண்டாக்குனது யாரு? கர்த்தர். அவர் அதை நமக்கு தரலன்னா இன்னைக்கு நம்ம இது சோழ முடிஞ்சது. உண்மை அது. கர்த்தர் இதெல்லாம் நமக்கு தரலன்னு வைங்களேன், நம்ம எப்படி இருப்போம்னு யோசிங்க. இந்த சட்டை கூட இங்க இருக்காது, உண்மையாவே இருக்காது. இதெல்லாம் கிருபை. எல்லாமே என்னது? கிருபை. சரி, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.